ஹாய், நான் இப்போ ராக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். இதை நான் செஞ்ச ஒரு குட்டி ராக்கெட் மாடல். நான் இப்போ உங்களுக்கு நான் ராக்கெட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு யார் ராக்கெட் கண்டுபிடிச்சாங்கன்னா சைனீஸில். அவங்க இந்த மாதிரி எடுத்த உடனே இந்த மாதிரி செய்யலாம். அவங்க நம்ம தீபாவளிக்கு ஒரு ராக்கெட் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அந்த இது மூங்கிலால் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் அந்த இது வார்க்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வார்லெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இதே போல் இந்தியாலையும் இதே போல் வார்க் யூஸ் பண்ணி அவங்களும் பிரிட்டிஷ்கிட்டேருந்து ஜெயிச்சாங்க. அப்புறமா திப்பு சுல்தான் நம்ம இந்தியாவோட ராஜா யோசிச்சாங்க, மூங்கில் செஞ்சது வீக்காக இருக்கும், நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக செய்யணும்னு மூங்கில் செஞ்ச ராக்கெட்டை அயனுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. இப்போதான் அந்த ராக்கெட் நம்மளுக்கு ராக்கெட் ஸ்பேஸுக்கு போய் ரிசர்ச் பண்ணுற மாதிரி எவ்வளோ பெருசாக அயன்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் ராக்கெட்லேருந்து நம்ம டாப்லேருந்து நம்ம கோன் ஷேப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கோன் ஷேப் ஈஸியாக ஏரை இந்த மாதிரி போகக்குள்ள ஈஸியாக ஏரை ஸ்பிட் பண்ணி முன்னாடி போகும். அப்புறம் ட்ராக் ஃபோர்ஸை கம்மி பண்ணும். ட்ராக் ஃபோர்ஸை இப்போ ஒரு இது முன்னாடி போகக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் போட்டு அது பின்னாடி தள்ளுறது தான் நம்ம ட்ராக் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். அப்புறமா நான் பாடி ஆஃப் த ராக்கெட் நான் சிலிண்டர் ஷூட் பண்ண வச்சுருக்கேன். ஏன்னா சிலிண்டர் நிறைய ஸ்பேஸ் சிலிண்டர்கிட்ட நிறையா ஸ்பேஸ் இருக்குது. அப்புறமா சிலிண்டர் நல்லா ஸ்ட்ரென்த்தான ஷேப். அப்புறமா இது முன்னாடி போக்குள்ள இது ஈஸியாக ஏர்லேருந்து போயிடும். எப்படின்னா இதில் சிலிண்டர் கர்வாக இருக்கனால ஏர் இந்த மாதிரி செப்ரேட் ஆகி கர்வ் இதில் போயிடும். அதனால ராக்கெட் ஈஸியாக போய் ஸ்பேஸை போய் ரீச் பண்ணிடலாம். அப்புறமா நான் இந்த இடத்துல நாசல் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ராக்கெட்டில் இருக்கிற ஃபயர் மொத்தமாக 3200 டிகிரி ஹீட்டாக இருக்கும். அதனால அது நம்ம எந்த ஸ்ட்ராங் மெட்டல் போட்டால் கூட அது எரிஞ்சிடும். அதனால நம்ம இந்த இடத்துல நாசல் வச்சுருக்கோம். அப்புறமா நாசலில் ஒரு லிக்விட் ப்ராப்பலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லிக்விட் ப்ராப்பலண்ட் ரொம்ப கோல்டாக இருக்கும். அது எது போட்டாலும் ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால அது நாசலில் சர்க்குலர் பண்ண விடுவாங்க. அப்புறமா நம்ம ராக்கெட் ப்ராப்பலண்ட் இப்போ நம்ம ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபியூயல் அப்புறமா ஹீட் வேணும். இது இருந்தால் நம்ம ஃபயர் மேக் பண்ண முடியும். ஆனால் ஸ்பேஸுக்கு போனால் நம்ம கிட்ட ஏர் இருக்காது. அதனால அவங்க ப்ரொப்பலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொப்பலண்ட்டை அவங்க ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ப்ரொப்பலண்ட் இருக்குது. அந்த ப்ரொப்பலண்ட் ஆக்சிடைசர் ப்ளஸ் ஃபியூல். ப்ரொப்பலண்ட்லேயே 2 டைப் இருக்குது. அது சாலிட் ப்ரொப்பலண்ட், லிக்விட் ப்ரொப்பலண்ட். சாலிட் ப்ரொப்பலண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், லிக்விட் ப்ரொப்பலண்ட் ரொம்ப லூஸாகவும் இருக்கும். அதே நம்ம சாலிட் ப்ரொப்பலண்ட்டை தண்ணியில் போட்டால் கூட அந்த இது எரியுது நிறுத்த வேண்டியது. அது எப்போ ஃபுல்லாக காலியாகுதோ அப்போ தான் அந்த இது நிறுத்தும். லிக்விட் ப்ராப்பலண்ட் நம்ம எப்போ வேணாலும் நிறுத்தலாம். எப்போ நம்ம எஸ்ஸுக்கு ஆன் பண்ணிக்கலாம், நம்ம எஸ்ஸுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா அவங்க ராக்கெட்டில் லிக்விட் ப்ராப்பலண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது அவங்க அவங்க எங்கேயாச்சும் இடத்துல போய் ஸ்டாப் பண்ணோம்
ஸ்டாப் பண்ணோன்னா அவங்க வந்து ஈஸியாக ஸ்டாப் பண்ணி, இதே அவங்க சாலிட் ப்ராப்பலண்ட் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணணுன்னா அது ஃபுல்லாக எரிஞ்சு முடியறது ஸ்டாப் ஆகாது. அதனால தான் அவங்க வந்து லிக்விட் ப்ராப்பலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ சிஜிசிபியை பற்றி சொல்லலாம். சிஜினா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சிபினா சென்டர் ஆஃப் ப்ரெஷர். சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒரு பொருளோட மொத்த வெயிட்டும் எந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதோ அந்த இதுதான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் அது சைடில் வந்து ஈக்குவல் வெயிட்டாக இருக்கும். சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னா நம்ம பொருளுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்குள்ள அது எல்லாம் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அது எல்லாம் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இப்போ அப்புறமா ராக்கெட்டில் வந்து அவங்க வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர், அவங்க வந்து சிஜி வந்து சென்டர்லேயும் சிபி வந்து லாஸ்ட்லேயும் பாட்டம் ஆஃப் த ராக்கெட்டில் வைப்பாங்க. ஏன்னா இப்போ அது ரெண்டுமே சென்டரில் இருந்துச்சுன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு கல் வந்து இது மாதிரி பட்டுச்சுன்னா ராக்கெட் வந்து இந்த மாதிரி அவங்க ஸ்டேபிளாக போகாது. ஆனால் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி போய் அப்புறமா திருப்பி ஸ்டேபிள் ஆகிடும். அதே இந்த மாதிரி ஒரு ஏர் ஃபோர்ஸாக வந்து இதை பண்ணாலும் இந்த இது ஸ்டேபிளாக போகாமல் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே போகும். அது எப்படி இருக்குதோ அப்போ வந்து அது திருப்பி நார்மல் நிலைக்கு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னுக்காக தான் சிபி வந்து பின்னாடி வைக்கிறாங்க. ஏன்னா ட்ராக் ஃபோர்ஸை வந்து குறைக்கிறதுக்கும், சிஜி வந்து நடுவில் வைக்கிறாங்க ஏன்னா வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அப்புறமா சிபிக்கு வந்து ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம சிபி வந்து நம்ம பின்னாடி வச்சுட்டா ஏரியா வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்காது. அதுக்காக அவங்க வந்து ஃபின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி வந்து ஃபின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஏரியா வந்து லாங் பண்ணுறதுக்காக. அப்புறமா ராக்கெட் வந்து எப்படி வந்து அப்புறமா ராக்கெட் வந்து எப்படி இடத்துலேருந்து மேலே போகுது, அப்புறம் ஏன் வந்து கிராவிட்டி வந்து அதை பிடிச்சி இழுக்கலைன்னா அவங்க வந்து இங்கேருந்து போகிற வரையும் தான் அவங்க வந்து சாலிட் ப்ராப்பலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க போன உடனே அந்த சாலிட் ப்ராப்பலண்ட்டை கீழே தள்ளி அந்த இதை இந்த ராக்கெட்லேருந்து கீழே தள்ளி விட்டு அவங்க வந்து மீதி லிக்விட் ப்ராப்பலண்ட்டை ஹோல் டைமும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா நம்ம வந்து எப்படி சேட்டலைட் வந்து ஏர்ல சுத்துதுன்னா நம்ம பார்க்கலாம். எப்படி சுத்துது அப்படியே வந்து கிராவிட்டி போட்டு அதை புல் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பாலை மேலே தூக்கி போட்டால் அது திருப்பி நம்ம கையிலே தான் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுவோம் அது எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுமோ அவ்வளோ ஃபோர்ஸில் அந்த கிராவிட்டி பிடிச்சி இழுத்து அது திருப்பி நம்ம கைக்கு வந்துடுது. இதே நம்ம வந்து 11.2 km/s நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீடில் நம்ம மேலே த்ரோ பண்ணோம். அது ஸ்பேஸே ரீச் ஆகிட்டு அது திருப்பி கிராவிட்டியால் அது வந்து புல்லே பண்ண முடியாது. அதே போல் தான் சேட்டலைட்டும். ராக்கெட் வந்து என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட ஸ்பீடில் போய் அந்த ஹெட்ல இருந்து அந்த சேட்டலைட்டை விட்டோம் சர்க்கிள் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த இதில் வந்து சர்க்கிள் ஆகுது. இது ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பீடாக சர்க்கிள் பண்ணும். இல்லைன்னா அது வந்து அடுத்து வந்து ஈஸியாக பிடிச்சி புல் பண்ணிடும். அதே தூரமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து ஸ்லோவாக சர்க்கிள் பண்ணி விடலாம், இல்லைன்னா ஸ்பீடாகவும் சர்க்கிளாக பண்ணி விட்டுடலாம். அப்புறமா எப்படி வந்து இடத்தையே சுற்றிட்டு இருக்காது, அது ஏன் வந்து ஸ்பேஸுக்கெல்லாம் போகலன்னா இடத்துல இருக்க கிராவிட்டி வந்து அந்த சேட்டலைட்டை தன்கிட்ட இழுக்க பார்க்கும். அந்த டைம்ல வந்து அது வந்து இந்த மாதிரி வளைஞ்சிக்கும். அந்த இடத்த எண்டாலப்ப அந்த கிராவிட்டி புல் பண்ணக்குள்ள அந்த சேட்டலைட் வந்து வளைஞ்சிக்கும். அதனால தான் அது வந்து ரொட்டேட் ஆகிருக்கு. நம்ம அதை சர்க்கிள் மோஷன்னு சொல்லுவோம். அப்புறமா
அப்புறமா ராக்கெட் வந்து எப்படி எர்த்துலேருந்து அது வெளியே போகுது, அப்புறம் கிராவிட்டி வந்து அது பிடிச்சி இழுக்கலன்னா ராக்கெட் வந்து ஸ்பேஸுக்கு போய் அது வந்து எர்த்தை சுற்றும். அதுதான் ஓவல் மாதிரி நல்லா குறிப்பிட்ட தூரம் குறிப்பிட்ட ஸ்பீடை சுற்றிட்டு அப்புறமா எர்த்தை விட்டு அது ஈஸியாக வேறு பிளானட் போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக அது வந்து போயிடும். அப்புறமா 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 இப்போ வந்து எல்லாமே இந்த இடத்துல இப்போ வச்சிருக்கு. இதான் ஹெட் ஆஃப் இதான் சிலிண்டர், அப்புறம் இதான் கோன், இது எல்லாமே கோன், இதான் சிலிண்டர், இதான் நாசல், இந்த இதான் நாசல், அப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதான் ஃபயர்.